தமிழர்களுடைய பாரம்பரியான உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினுடைய இன்றைக்கு பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழாவை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவருடைய தலைமையில் அத்தனை அதிகாரிகளும் அத்தனை பொறுப்பாளர்களும் கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக எந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்வு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை துவக்கி வைக்க வருகை தர இருக்கிறார்கள். அதோடு எல்லா தரப்பு அனைத்து கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள், ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வலர்கள், அதே போல் ஜல்லிக்கட்டு காளைகள், வீரர்கள் எல்லோருக்கும் உரிய மரியாதை தந்து கிராமம், அந்த கமிட்டி மற்றபடி எல்லோரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடைபெறுவதற்கு பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் பெரிதும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பரிசு அதெல்லாம் முதலமைச்சர் சார்பில், துணைமைச்சர் சார்பிலையும் அதே போல் யாரெல்லாம் நன்கொடை தருகிறார்களோ அவரவர்கள் பெயரில் இங்கு அறிவிப்பார்கள். இது எப்பயும் போல நடைபெறக்கூடிய நிகழ்வு. துணை முதலமைச்சர் 16ஆம் தேதி பாலமேட்டுக்கு வருகிறார். 17ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அலங்காநல்லூருக்கு வருகிறார். அதோட எல்லா கட்சி தலைவர்களும் வருவாங்க, எல்லாரும் அதில் பங்கு வருவாங்க. அந்த மாதிரி எல்லா அதிகாரிகளும், அதுபோல் பொதுமக்கள், காளையர்கள் எப்பயும் போல் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு சிறப்பாக ஒரு ஏற்பாடு பண்ணி பத்திரிகை துறை, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு உரிய இடத்துல நாங்கள் அந்த ஏற்பாடு பண்ணிடுவோம். எல்லாமே அது ரெண்டுமே ஸ்பெஷல் தானே. ஸ்பெஷலானா காரு கொடுக்குறோம், அதில் வந்து இப்போ டிராக்டர் கொடுங்கன்னு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சைடும், மற்றபடி கிராம விவசாய சங்க சைடும் மற்றவங்களாம் கேட்டாங்க. அதனால் 3 இதுலேயும் 3 டிராக்டர் கொடுக்கலாம்னு இருக்கோம். 3ஆவது ப்ரைஸு அது ஸ்பான்சர் எப்படி கொடுப்பாங்க, எல்லாமே ஸ்பான்சர் தான். அதில் வந்து அரசை பொறுத்தளவு இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். மாவட்ட நிர்வாகம் தான் அவ்வளவையும் எல்லா செயல்பாடுகளும் எல்லா செலவும். டிஜிட்டல் போர்டு பற்றி பேசுங்க. அது டிஜிட்டல் போர்டு ஏதோ டிஜிட்டலில் இல்லை, அதுக்கான ஏற்பாடு ஆட்சியர் கலந்துட்டு வைக்கணும். 3 ஊர்லேயுமே டிஜிட்டல் ஸ்கோர் போர்டு. ஆமாம், பார்வையாளர்கள் இல்லைங்க. பார்வையாளர் ரொட்டீனாக ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஓட்டம் எப்பயும் மாற்றுறது தான். அதில் ஒன்றும் புதுசு இல்லை, எப்பயுமே அது ரொட்டீனாக நடக்கிறது தான். உள்ளூர் காளைகளுக்கு முக்கியத்துவம் கடந்த முறையே நிறைய தடவை சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா ஜல்லிக்கட்டிலையும் எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடைபெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.